ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, அவசரமாக இந்த சாயப்பா சில முக்கியமான விஷயங்களை உன்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்தேன். ஆனால் காலையிலிருந்து நீ என்னை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்ட. இப்போதாவது நான் சொல்கிறத கேளு. உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுத்தே தீர்வேன். நம்பிக்கையோடு இருந்தீனா நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது எத்தனை தடைகள் வந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். தடைகளை உடைத்தெறிந்து உனக்கான இலக்கை நீ அடைவதற்கு எல்லா வகையிலும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். நீ செய்யும் முயற்சிக்கும் உன் நல்ல மனசுக்கும் இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருந்து வெற்றி பெற வைப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் உன் உழைப்பை நம்பு. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் போராடு. மற்றதையெல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்குவேனே என்கிட்ட விட்டுடு. வாழ்க்கையில் நீ நினச்சதற்கு மாறாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அதையே உட்காந்து யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. வேணும்னா கொஞ்ச நேரம் அழுது தீர்த்த பிறகு அதிலிருந்து மீண்டு எழுந்து வந்துடணும். ஏன்னா வாழ்க்கையை வாழதானே இந்த பிறவியை எடுத்திருக்க. உன் கவலைகளையும் கண்ணீரையும் குறைகளையும் என்கிட்ட விட்டுடு. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிற வேலைகளை இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நல்ல மனிதர்களோட நட்பு வச்சுக்கோ. நல்ல எண்ணங்களோடு உள்ள உள்ளங்களோடு நீ உறவாடும் போது கண்டிப்பா எல்லாமே உனக்கு நல்லதே நடக்கும். இந்த சாயப்பாவை நம்பி வாழும் உனக்கு எந்த விதத்திலும் தீமைகளோ தீய விஷயங்களோ நடக்க விட்டுட மாட்டேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன். யானை பலம் கொண்ட பிள்ளையாக நீ துணிஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னை நம்பி மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்க உன்னை இதற்கு மேலும் நான் எந்த விதத்திலும் கஷ்டப்பட விட மாட்டேன். என் சாயப்பா என்னை காப்பாற்றுவான்னு நம்பி வாழும் உனக்காக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக சிறப்பாக நீ எதிர்பார்த்தது போலவே முடிச்சு கொடுத்துட்றேன். யாராவது உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நீ அதை செவி கொடுத்து கேட்கவே வேண்டாம். எல்லா விஷயங்களையும் உன்னால் சிறப்பாக செய்ய முடியுன்ற நம்பிக்கையோட உறுதியோட ஓடு. கண்டிப்பாக இந்த உலகமே உன்னை வியந்து பார்க்கும் அளவுக்கு உனக்கான வெற்றியை மாபெரும் வெற்றியாக நான் உன் கைகளில் கொடுப்பேன். உண்மையான அன்போடும் பாசத்தோடும் உன்னை தேடி வரும் உறவுகளை நீ ஒருபோதும் உதாசீனம் செய்யக்கூடாது என் செல்லமே. அதே போல போலியான மனிதர்களோடு நீ கை கோர்த்து வாழாதே. எப்போதும் நேர்வழியில் செல்ல பழகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து என் அருளால் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னை பற்றி நீ உயர்வாக நினைக்க பழகு. உன்னை விட வேறு யாருமே உன் திறமைக்கு நிகர் இல்லைங்கிறத நம்பு. எத்தனை சவால்கள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஒரு கை பார்த்துடலான்ற துணிவோடு நீ செயல்படும் போது என் அருள் முழுமையாக கிடச்சி அதன் மூலமாக நீ வாழ்க்கையவே ஜெயிப்பாய் என் செல்லவே. எப்போதும் உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள தயாராகு. தேவையான இடத்தில் திருத்திக் கொள்ளவும் தயாராகு. வேறு ஒருவர் உன்னை செதுக்க அனுமதித்தால் நீயே உன்னை தொலைத்து விடக்கூடும். அதனால் உன் வாழ்க்கைக்கு எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு சரியான வழியில் செல்ல தயாராகு. உன்னை பெத்த தாயையும் தந்தையையும் நீ ஒருபோதும் காயப்படுத்தி பார்க்காதே. அவர்கள் மீது உன் சுமைகளையும் இறக்கி வைக்க நினைக்காதே என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். அவசரப்பட்டு நீ எந்த விஷயத்திலும் முடிவெடுக்காமல் காலம் அனைத்துக்கும் பதில் சொல்லும்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காகவே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உன் மனபாரம் அனைத்தையும் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். காலில் முள் குத்திருச்சுன்றதுக்காக முள்ளுக்கிட்ட போய் நீ கோச்சிக்குவியா? அல்லது நீ போகிற பாதையும் அந்த வழியையும் கோச்சிக்குவியா? ஏதோ ஒரு விதத்தில் நீதானே அதற்கு காரணம். அதனால் முள்ளு மேலே கோவப்படாமல் பாதை மேலே கோவப்படாமல் அடுத்து என்ன செய்யலாம்னு யோசித்து
கடந்து செல்ல தயாராகு. வாழ்க்கைனா 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது என் செல்லமே. என் அருளால உனக்கு எதிராக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். தாய் தருகின்ற அன்பையும் அரவணைப்பையும் சோதனைகளையும் ஆறுதல்களையும் உன்னை தவிர வேறு யாராலும் தர முடியாது சாயப்பான்னு தானே நீ என்னை நம்பி தேடி ஓடி வந்திருக்க. கண்டிப்பா உன் தாய்க்கு நிகரான தாயாகவும் தந்தையாகவும் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கேன். கஷ்டம்னு சொல்லி யாரிடமும் போய் கையேந்தி நிற்காதே. கடனை வாங்கி கஷ்டத்தை சரி பண்ணுறேன்னு கஷ்டத்தை இரட்டிப்பாக மாற்றிக்க வேண்டாம். கவனமாக இருக்கணும். இந்த சாயப்பாவின் அருளால் உன் துன்பங்கள் யாவும் காணாமல் போயிடும். உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை சோதனைகளிலிருந்து சாதனைகளாக மாற்றத்தான் இந்த சாயப்பா சொல்கிறேன். நீ யாருங்கிறது உன்னை விட வேறு யாருக்கும் சரியாக தெரிய போகிறதில்ல. அதனால் யாரோ ஏதோ உன்னை பற்றி வாய்க்கு வந்ததை சொன்னாங்கன்றதுக்கெல்லாம் நீ பொறுப்பாளியாக இருந்து அதை பற்றி யோசித்து கவலைப்படாத. நீ மிகவும் அழகான நல்ல இதயம் கொண்ட என் செல்ல பிள்ளை. உன் அடையாளம் உனக்கான வெற்றி தான். நீ எப்போதும் வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. உன் திறமைக்கு கிடைக்கும் அங்கீகாரத்தை இந்த சாயப்பா நான் கொடுத்து நீ நல்லபடியாக வாழ்க்கையை ஜெயிக்கும்படி செய்கிறேன். நீ மன நிறைவோட வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். அறிவோடு செயல்படு, அன்போடு அணுகு. அனைத்தும் உனக்கு நல்லபடியாக சிறப்பாக நடந்து முடியும். உன்கிட்ட குறை உள்ளதாக சொல்பவர்கள் தாங்கிட்ட இருக்க பெரிய குறையை மறந்துட்டு தான் அடுத்தவனை குறை சொல்கிறவங்களா இருக்காங்க. அதனால் அடுத்தவங்க உன்னை குறை சொல்லிட்டாங்கன்றதுக்காக ஐயோன்னு சொல்லி நீ கவலைப்படவும் வேண்டாம். நான் இப்படி இருந்துட்டனேன்னு சொல்லி வருத்தப்படவும் வேண்டாம். யார் உன்னை ஒதுக்கினாலும் குறை சொன்னாலும் குற்றம் சொன்னாலும் தாழ்த்தி பேசினாலும் அது என்னவா இருக்கு, உண்மையாக சொல்லியிருக்காங்களா, அவங்களுடைய உள்நோக்கம் என்னங்கிறத நீ புரிஞ்சு யோசித்து செயல்படு என் செல்லமே. உன் மன சுமைகளை கண்டு நீ பயப்படாதே. உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை நீ ஒரு பொருட்டாக கூட நினைக்க வேண்டாம். உனக்கு பின்னால் பேசும் கோழைகளை பற்றி நீ யோசிக்காம நேருக்கு நேராக உன் கண்ணை பார்த்து உன் முகத்துக்கு நேராக உன்னை பற்றி சொல்பவர்களிடம் நிதானமாக நீ நின்று யோசித்து பேசு. அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு உதவி செய்வேன். நீ எப்போதும் நேர்மையாக இரு, ஒரே மாதிரி இரு. ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரியும் இன்னொருத்தர்கிட்ட ஒரு மாதிரியும் இருக்காதே. யாரிடமும் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரிடமும் எப்போதும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பழகக்கூடிய ஆளாக நீ இரு. உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். யாருக்காகவும் உன் திறமையை அடகு வைக்காதே. உன் திறமைக்கும் அன்புக்கும் முடிச்சு போடாதே. உன்னுடைய திறமையவே உனக்கான பலமாக வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நாளை பொழுதை எப்படி கடத்த போகிறோமோ நினச்சி நீ கலங்காதே என் செல்லமே. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு தைரியமாக இரு. உன் குறைகளை நிறைகளாக மாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிரந்தரமில்லை. மேலே இருப்பவன் எப்போது வேண்டுமானாலும் கீழே விழுவதும், கீழே இருப்பவன் எப்போது வேண்டுமானாலும் மேலே உயர்வதும் எதிர்பாராத எத்தனையோ நிகழ்வுகள் உன் கண்ணு முன்னால் நடந்துதானே இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் நிச்சயம் மாறும். உனக்கு நல்லது நடக்கும்ன்றதை நம்பு. யார் காலிலும் விழுந்து கெஞ்ச வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உனக்கான அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்வேன். நீ மட்டுமே நிஜமாக இருக்கும்போது நிழல்களை பற்றி ஏன் யோசிக்கிற? இந்த உலகத்தில் உனக்கு எத்தனையோ தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் இருந்தாலும் அத்தனையும் உனக்கு நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு இருக்கும் பொறுப்புகளை எல்லாம் நீ பொறுமையோட கையாள பழகிக்கோ. பொறாமையின்றி உன் திறமையை நம்பி நீ முன்னேறி சொல்லும்போது கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீரும்.
என்ன செய்ய போகிறோம், வாழ்க்கை எப்படி வாழ போகிறோன்னு தெரியலையேன்னு கலங்காதே, மனசு உடைஞ்சு போகாதே. உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் போராடு. முடியாதுங்கிற மனநிலை வராத அளவுக்கு போராடு. இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு துணையாக இருந்து உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் தங்கமே.